ட்ரையல் பார்த்த அப்புறமா இந்திரன் தோத்து போயிட்டான். பத்ரா இந்த மாதிரி தீவிரமா இருக்கான்னு புரிஞ்சுட்டான். இருந்தாலும் இந்திரனுக்கு அவனோட தபஸை கலைக்கிறதுல ஒரு எண்ணம். உடனே இயற்கையை கூட்டினான். இயற்கை என்ன பண்ணிட்டு புயலை வீசிட்டு மழை கொட்டித்து ஜோன்னு மழை கொட்டுறது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு. ஆனால் எதுவுமே பலபத்ரனை எதுவுமே பண்ணலை. உடனே இந்திரன் அவனுடைய கூட இருக்கிற தேவதைகள் எல்லாம் ஐஷன்னு நேர நான்முகன் பிரம்மாவிடத்துல போயிட்டு கேட்குறாளாம், இருக்கிற ஆபத்தை எப்படி நீக்கிறதுன்னா, பிரம்மா தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் சென்று ஞானக்கண் மூலியமாக நடக்கிறத புரிஞ்சுட்டாரா. பிரம்மா சொன்னாரா, இந்த பாரு, பத்ராவனுடைய தபஸுன்றது இந்திரன் பதவிக்கோ மற்ற பதவிகளுக்கோ கிடையாது. யாருமே அவனை தபஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுடைய தபஸ் மூலியமாக ராமாவதாரத்தையும் அந்த ராமாவதாரம் சார்ந்த விஷயங்களையும் நாம தெரிஞ்சுட்டு நாம அவனுக்கு சேவை பண்ண போறோம். இதெல்லாம் தாண்டி ஜனங்களுக்கு ராமனை திருப்பி கொண்டாடுறதுக்கு விஸ்வ கல்யாணத்துக்காக நடக்க போறது. இதெல்லாம் சொன்ன உடனே எல்லாரும் வேலையை பார்த்துன்னு போயிட்டா. எல்லாருமே ஸ்ரீமன் நாராயணனை கொண்டாடிட்டு இருக்கா திருப்பார்கடல்ல. முதல்ல சங்கர கன்யகா கொண்டாடினா. சங்கர கன்யக்காக கொண்டாடிட்டு ஸ்ரீமன் நாராயணனை போய் சேவிக்கிறா.